பெஸ்ட் டெக்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபெஃபி ஐகான். அதாவது ப்ரௌசரோட டேப்ஸ்ல ஐகான் தெரியுதுல, இந்த ஐகானை எப்படி நம்மளோட வெப்சைட்ல கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. index.html அப்படியே சேவ் பண்ணிட்டு பேசிக் HTML ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சும்மா ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துக்கிறேன். என்னென்னு ஃபெஃபி ஐகான் tutorial அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக தான் ஓப்பன் ஆகுது. நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, அந்த ஐக்கான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் லிங்க்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இதில் ஸ்டைல் ஷீட் இருக்க இடத்துல ஐகான் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இங்கே நம்மளோட இமேஜோட சோர்ஸ் கொடுக்கணும், சோர்ஸ் ஃபைல் கொடுக்கணும், சோர்ஸ் பார்த்து கொடுக்கணும், இல்லை இமேஜ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் இமேஜ் இப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஃபேஸ்புக் லோகோ இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இங்கே நிறைய இமேஜ் வருது. இது நான் அந்த அட்ரஸாகவும் காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்னோட ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அதை இங்கே என்டர் பண்ண போகிறேன். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ தெரியும். வேணா நம்ம டைட்டில் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு தனியாக தெரியறதுக்கு. இப்படி ஒரு ஐகானை நம்மளோட டைட்டில் பார்ல இன்சர்ட் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஃபார்மேட்டுக்கு தான் ஃபெஃபிகான்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க, பேர் சொல்லுவாங்க. ஃபெஃபி ஐகான், அதான் ஃபெஃபிகான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.